வணக்கம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி இருக்கு, ஏகாதசி திதியும் வருது. ஆனால் ஆக்சுவல் ஏகாதசி நாளைக்கு. பரணி நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:15. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமைக்கும் சேர்த்து நாங்கள் இப்போ சொல்லிடுறோம், முன்கூட்டியே திட்டம் போட்டுக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர், கலக்கறீங்க. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். சூப்பர். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டு தான் தீரணும் கோயிலில். ஏன்? அஸ்வினியினுடைய தலைவர் கேது, கேதுவனுடைய தலைவர் விநாயகர். மதிக்க மறந்துடாதீங்க, மிதிச்சிருவார் விநாயகர், பார்த்துக்கோங்க. ஆம், சூப்பர். 2 நாளும் அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள் செவ்வாய் 7, 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. கட்டாயம் கோயிலுக்கு போய் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி நிறைய பேசியிருக்கிறார், கேட்டு பாருங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் கோயில்லையே இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், கொள்ளு வேக வச்சு கொடுங்க. மோர் சாதம், இதெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. நல்ல மாற்றங்களை அனுபவத்திலே உணர்வீர்கள். ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். கில்லி பின்றீங்க, கலக்கிறீங்க. நல்ல நாள், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை சுறுசுறுப்பு ஜெயிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டு தான் தீரணும். ரோகிணியோட தலைவர் செவ்வாய் இல்லைங்க, சந்திரன். மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய். அப்போ அதில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். மற்றபடி 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்களுக்கு செவ்வாய் 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. கட்டாயம் கோயிலுக்கு போய் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி நிறைய பேசியிருக்கிறார், கேட்டு பாருங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் கோயில்லையே இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், கொள்ளு வேக வச்சு கொடுங்க. மோர் சாதம், இதெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. நல்ல மாற்றங்களை அனுபவத்திலே உணர்வீர்கள். மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். கில்லி பிரமாதம், கலகிறீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, உங்க பிறவி பலம் ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கும். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. 2 நாளும் பின்னல். ஆனா மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும் கோயில்ல. மயில் கண்ணில் பட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆக தேடி போய் மயிலை பார்க்கக்கூடாது, அதுவா கண்ணில் பட்டா சிறப்பு. அனுகூலமான எண் 2, 3 திங்கள் வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கு 4, 7 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். கட்டாயம் கோயிலுக்கு போய் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி நிறைய பேசியிருக்கிறார், கேட்டு பாருங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் கோயில்லையே இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், கொள்ளு வேக வச்சு கொடுங்க. மோர் சாதம், இதெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. நல்ல மாற்றங்களை அனுபவத்திலே உணர்வீர்கள். கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனமான பேச்சு. ஆம், கட்டாயம் திங்கக்கிழமை நல்லாவுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. ஏன்? ஒரு ராசிக்கு தலைவர் சந்திரன். செவ்வாய்க்கிழமையும் தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. மொத்தத்தில் 2 நாட்களும் வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. திங்கள் செவ்வாய் 7 வடக்கு பச்சை. ஓம் 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 பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும்.
ஏழை சிறுவர்களுக்கு புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் அல்லது மோர் சாதம் சிக்கனம் பார்க்காம கொடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. உங்களை கேட்டுக்கிறோம். நல்ல வெளிச்சம் கிடைக்கும். நல்லது. கட்டாயம் 2 நாட்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டி தான் தீரணும், காலையிலையும் ராத்திரியும். ஆமாம். அப்போ மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி சில மந்திரங்கள் ராத்திரியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் நல்லது. ஓம் அகவலே போற்றி, அகவலே போற்றி, அனந்தனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுவது நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு சூப்பர், பிரமாதம். கலகரிங்க, பெருந்தன்மை, விடாமுயற்சி, தில்லு ஜெயிக்கும், பிரமாதம். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் கட்டாயம் விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுடணும். மொத்தத்தில் சூப்பரான நாள். 2 நாளும் கில்லி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. திங்கள் செவ்வாய் 2, 1 தெற்கு மேற்கு, மஞ்சள் சிவப்பு. கட்டாயம் கோயிலுக்கு போய் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி நிறைய பேசியிருக்கிறார், கேட்டு பாருங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் கோயில்லையே இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், கொள்ளு வேக வச்சு கொடுங்க. மோர் சாதம், இதெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. நல்ல மாற்றங்களை அனுபவத்திலே உணர்வீர்கள். கன்னிராசிக்கார நேயர்களை, ரோகிணி அஸ்தம் திருவோணம் 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு முழுக்க அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஓம் 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 பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழை சிறுவர்களுக்கு புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் அல்லது மோர் சாதம் சிக்கனம் பார்க்காம கொடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. உங்களை கேட்டுக்கிறோம். நல்ல வெளிச்சம் கிடைக்கும். நல்லது. கட்டாயம் 2 நாட்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டி தான் தீரணும், காலையிலையும் ராத்திரியும். ஆமாம். அப்போ மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி சில மந்திரங்கள் ராத்திரியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் நல்லது. ஓம் அகவலே போற்றி, அகவலே போற்றி, அனந்தனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுவது நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. ஜாக்கிரதை. நாளைக்கு மத்தியானம், செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 மணிலேருந்து சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. முன்கூட்டியே சொல்லிடுறோம். இன்றைக்கி நாளும் சிறப்பாக இல்லை, அதனால் வழிபாடு முக்கியம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. இன்னைக்கு ஓம் 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 பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழை சிறுவர்களுக்கு புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் அல்லது மோர் சாதம் சிக்கனம் பார்க்காம கொடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. உங்களை கேட்டுக்கிறோம். நல்ல வெளிச்சம் கிடைக்கும். நல்லது. கட்டாயம் 2 நாட்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டி தான் தீரணும், காலையிலையும் ராத்திரியும். ஆமாம். அப்போ மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி சில மந்திரங்கள் ராத்திரியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் நல்லது. ஓம் அகவலே போற்றி, அகவலே போற்றி, அனந்தனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுவது நல்லது. திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூப்பர், பிரமாதம். கலக்குறீங்க, சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும், நல்ல நாளாக இருக்கும். கலக்குறீங்க, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, தில் அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது, பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள் செவ்வாய் 2, 1 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்க. அதே மாதிரி ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் ஒரு பாட்டாவது படித்து பாருங்க. ஏங்க, விநாயகர் அகவலே ஒரு பாட்டு தானே, ஒரு சைக்கலாஜிக்கலாக உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறது.
ஆமாம், படிச்சு பாருங்க. விநாயகர் அகவல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பராசரனே போற்றி, பத்மநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிவப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் பிரம்மாதம் கலக்குறீங்க, நல்லா இருக்குது, கில்லியா இருக்கிறீங்க. உங்க பெருந்தன்மை ஜெயிக்கும், புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக 3 நட்சத்திரத்துக்கும் இருக்கும் வெற்றி. என்ன மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட மறந்துடக்கூடாது. ஆமாம், அனுகூலமான எண் 2, 7, வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. திங்களுக்கு செவ்வாய் 3, 6, தெற்கு மேற்கு நீலம் மஞ்சள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படிச்சு பாருங்க. அதே மாதிரி ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. ஏங்க, விநாயகர் அகவலே ஒரு பாட்டு தானே, ஒரு சைக்கலாஜிக்கலாக உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அப்படி சொல்றது. ஆமாம், படிச்சு பாருங்க. விநாயகர் அகவல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பராசரனே போற்றி, பத்மநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிவப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் கில்லியா இருக்கிறீங்க. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமைக்கும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமைக்கும் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுறணும். அதை மறந்துட வேண்டாம். திருவோணத்தினுடைய தலைவர் சந்திரன், அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் இந்த 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர். அனுகூலமான எண் 4, 5, வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. செவ்வாய் 7, 9, வடக்கு தெற்கு சிவப்பு நீலம். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. அதே மாதிரி ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. ஏங்க, விநாயகர் அகவலே ஒரு பாட்டு தானே, ஒரு சைக்கலாஜிக்கலாக உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அப்படி சொல்றது. ஆமாம், படிச்சு பாருங்க. விநாயகர் அகவல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பராசரனே போற்றி, பத்மநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிவப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பின்றீங்க. உங்க பிடிவாதம் விடாமுயற்சி பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். திங்கக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை 5, 6, வடக்கு தெற்கு நீலம் மஞ்சள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. அதே மாதிரி ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. ஏங்க, விநாயகர் அகவலே ஒரு பாட்டு தானே, ஒரு சைக்கலாஜிக்கலாக உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அப்படி சொல்றது. ஆமாம், படிச்சு பாருங்க. விநாயகர் அகவல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பராசரனே போற்றி, பத்மநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிவப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. பேச்சு தேவையில்லாமல் வருது, கோபம் அதிகமாக வருது. பொறுமை, பரிகாரம் என்னன்னா தப்பிச்சுக்கலாம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. திங்கள் செவ்வாய் 3, வடக்கு பச்சை. ஓம் 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 பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழை சிறுவர்களுக்கு புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் அல்லது மோர் சாதம் சிக்கனம் பார்க்காம கொடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு 1/2 மணி நேரமாவது படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. உங்களை கேட்டுக்கிறோம். நல்ல வெளிச்சம் கிடைக்கும், நல்லது. கட்டாயம் 2 நாட்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டி தான் தீரணும், காலையிலையும் ராத்திரியும். ஆமாம், அப்போ மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும்.
படுக்க போகிறதுக்கு முன்னாடி சில மந்திரங்கள் ராத்திரியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் நல்லது. ஓம் அகவலே போற்றி, அகவலே போற்றி, அனந்தனே போற்றி, அருக்கனே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுவது நல்லது. நேயர்களை, இன்றும் நாளையும் உங்கள் வசதிக்காக 2 நாட்களுக்கு முன்கூட்டியே திட்டமிடுவதற்காக சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.